மச்சான் கால்ல இருந்து 10 வாட்டி ஆளுக்கு ஃபோன் பண்றேன்டா. என்னன்னே தெரியல, போன் எடுக்க மாட்டா. 10 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையா? மச்சான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். வாழ ஆபீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ரமேஷ்ன்ற பையன் கூட. டேய் அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்கிட்டயே சொல்லிருக்கா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ்லாம் பேசுறியே? அவங்க அடிக்கடி நைட் அவுட் போறாங்க, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்? உட்ரா, இதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான், நீ போ. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. மச்சான் சொன்னா நீ காண்டாவ, நீ போ. டேய் நீங்க இப்படி பண்றதாண்டா கோவம் வருது, என்னன்னு சொல்லுங்கடா. டேய் ரமேஷும் வாழ உனக்கு தெரியாம லவ் பண்றாங்கடா. டேய் யார பத்தி என்ன பேசுற? அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. டேய் எதுக்கு அவனை கத்துற? நான் தான் சொன்னல, சொன்னா கோவப்படுவேனே. என் ஃப்ரெண்டு குமார் கூட இப்படிதான் ஆச்சு. அவன் ஆளுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கல. அப்புறம் நான் 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வந்து நிக்கிறா. ஏன்டி என்ன ஏமாத்துறேன்னு கேட்டான். சாரிடா குமார், அவனோட நீ கொஞ்சம் சும்மா ரெண்டு போயினேங்கறா. அந்த மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம். டேய் என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மச்சான் நீ அப்பாவியாகற. நீ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ என்னடா ஆச்சு? வியாழக்கிழமைன்னு காட்டுது மச்சான். நேத்து தான்டா மாத்தினேன். டேய் கம்முடிறா கொஞ்ச நேரம். மச்சான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். 12 to 1 வரை நல்ல நேரம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பா நேரத்துக்கு ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணி போடா. என்னடா என்னென்னமோ சொல்ற? என் பூஜை அப்படிலாம் பண்ண மாட்டாடா. நான் மச்சான் இப்படி வெகுளியாகிற. இரு, என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான். ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ மச்சான், ரமேஷ் பூஜான்னு யாராவது இப்பதான் போனாங்களா? என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாடா. ஐயோ பூஜா. மச்சான் உன்னை ஏமாத்த போற அவளுக்கு மனசு வந்துட்டு. நீ ஊனு சொல்றா, தலைய வெட்டி உன் காலத்துல வந்து போறாடா. அவதான்டா ஃபோன் பண்றா. மச்சான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணிட முடியுன்ற தைரியத்துல உனக்கு ஃபோன் பண்றாளா? நாக்கு போடுற மாதிரி 4 வார்த்தை நீ கேக்குறியா நான் கேட்கவா? இல்ல நானே கேக்குறேன். ஹலோ என்னடி பேபி, என் காசுல நல்லா ஊரை சுத்திட்டு இப்ப அந்த ரமேஷ போய் கல்யாணம் பண்ணிக்கிற? உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்னடி பொம்பளை என்னத்துக்கு அசிங்கம்டி நீனு? ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல போனை விட்டு போயிட்டேன்டா. வந்து போன் எடுத்து முதற்காலே உனக்கு தான் பண்ணேன். அதுக்குள்ள இவ்வளவு சீப்பா நீ என்ன பத்தி கற்பனை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். பூஜா இல்ல பூஜா. சரி மச்சான், சாப்பிட டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். டேய் ஏன்டா? இல்ல மச்சான். ஏன்டா இப்படி பண்ணீங்க? மச்சான் ஓப்பனா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நாங்க எல்லாம் சிங்கிளா இருக்கும்போது நான் மட்டில நீ மட்டும் கமிட் ஆனதே எனக்கு காண்றா. அது பார்த்தா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல்ஸ் லவ் படா போட்டு தாக்குற. பக்கத்துல நின்னு செல்லம் பேபி மணி கணக்கா பேசுற. பாக்குறவங்க வயிறு எரிமா ஏதா. சரி அதான் இன்னைக்கு ஒரு நாள் முச்சு விடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சும்மா ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆச்சு. அவள்தான் சில்லா விடு. மச்சான் இந்த காலத்துல நல்ல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. நாங்கெல்லாம் ஒரு ஆள்னு நாங்க சொல்றதை கேட்டு அவசரப்பட்டியடா. சரி விடு, ஃபீல் பண்ணு போ.